ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாரசியன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம், இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் படம். படத்தோட நேம் சிசு ரோட் டு ரிவெஞ்ச். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பார்ட் 1 ஓட கன்டினியூட்டி தான். இந்த ஸ்டோரி 1946 அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாரி காட்டுறாங்க. சோவியத் யூனியன் செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுல பின்லாண்டோட ஒரு பகுதிய தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறாங்க. அந்த பகுதியில இருக்க தன்னோட ஃபேமிலிய பார்க்கறதுக்காக ஹீரோ சோவியத் யூனியன் கண்ட்ரோல்ல இருக்க பின்லாந்துக்குள்ள போறாரு. அங்க போய் பார்க்கறப்ப அவரோட ஃபேமிலியில அவர் வீடு மட்டும் தான் இருக்கு. ஃபேமிலியில இருந்த எல்லாரையும் வார் டைம்ல கொடூரமா கொன்னுருப்பாங்க. ஸோ தன்னோட ஃபேமிலி தான் இல்ல, தான் இருந்த வீடையாவது தான் கூட எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வுட் பேஸ் பண்ண வீடு ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி தன்னோட ட்ரக்ல ஏத்திட்டு ஹீரோ கிளம்புறாரு. பேரலலா இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலிய கொடூரமா கொன்ன ரெட் ஆர்மி ஜெனரல ஜெயில இருந்து ரிலீஸ் பண்றாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோவை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த டாஸ்கை முடிச்சா உனக்கு பணமும் ஃப்ரீடமும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டாஸ்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்கை வில்லன் கையில எடுத்துட்டு ஒரு மிலிட்டரி டீமோட ஹீரோவை கொல்றதுக்காக களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் சிசு ரோட் டு ரிவெஞ்ச். என்ன பொறுத்த வரைக்கும் சிசு பார்ட் 1 பார்த்து பிடிச்ச ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். இப்படிதான் இந்த படத்தை சிம்பிளா சொல்லலாம். லாஜிக் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது. ஸோ சிசு பார்ட் 1 உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்ட் 2 ட்ரை பண்ணுங்க. இந்த படத்துல எக்ஸ்ட்ரீமான வயலன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படம் அடல்ட்ஸ் ஒன்லி படம். இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.